இதில் வந்து அக்கௌண்டிங் ரூல்ஸ் பார்த்தோம். அக்கௌண்டிங் ரூல்ஸில் வந்து பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் என்ன, இங்கே பேசிக் மீனிங் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்து நான் அதுக்கான கோல்டன் ரூல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோவில் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, நம்ம இப்போது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நியூ டாபிக் நம்ம படிச்சிருக்கோம் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு நியூ டாபிக்ஸ் நம்ம நியூ ரூல்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு புதுசாக நம்ம படிக்கிறோம், ஒரு வேர்டுக்கான புது மீனிங் கற்றுக்குறோன்னா தட் ஹேஸ் டு பி ரிமெம்பர்ட். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயம், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம மறக்கவே கூடாது. ஸோ ரூல்ஸ் எப்போவுமே வந்து ஞாபகத்திலே தான் இருக்கணும். அப்போ அடுத்தடுத்து சம் போடும்போது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம ரூல்ஸ் வந்து இட் இஸ் டோட்டலி மறந்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் என்ன பண்ணுன்னா, இன்னையிலேருந்து if you are learning from today, so in the rules you write it down in a piece of paper. ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு A4 ஷீட் எடுத்து, அதில் wherever you are studying, எங்கே வேணாலும் படிக்கிறீங்களா, அந்த ஒரு ஸ்டடி டேபிளோ இல்லை எங்கே படிக்கிறீங்களோ அந்த எங்கே படிக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை எழுதி ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எப்பப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். யூ வில் நாட் ஃபர்கெட் இட். ஸோ ட்ரையல் பேலன்ஸ், ஜேர்னல், லெட்ஜர் இதெல்லாம் போகிற வரைக்கும் இதை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் இட் இஸ் குட் அட்வைஸ் ஃபார் யூ காய்ஸ். இந்த மாதிரி எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. or else if you are not comfortable with that, whenever you are studying, இந்த ரூல்ஸை அந்த பேப்பரில் எழுதிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக்கில் இது ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் பேப்பரில் எழுதி வைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் பேஜ் திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் பார்க்கறத விட நீங்கள் வந்து பேப்பரில் எழுதுனீங்க அப்படின்னா இட் வில் பி விசிபிள் ஃபார் யூ. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஈஸியாக சம்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். படித்து நம்ம மறக்கக்கூடாது, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதை பார்த்து நம்ம படிக்கும்போது தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கோல்டன் ரூல்ஸ் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எப்படி அக்கௌண்டன்சியில், ஐ மீன் மேக்ஸ்லலாம் ஈக்குவேஷன்ஸ் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோல்டன் ரூல்ஸும். ஸோ புதுசாக கற்றுக்கிட்டதை நம்ம நிறையா வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ நிறைய வாட்டி சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ரஃப் சைடில் இந்த கோல்டன் ரூல்ஸை கரெக்டாக சின்னதாக ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிட்டு அப்புறம் அந்த ரஃப் சைடு வச்சுட்டு நீங்கள் வந்து வரப்போகிற சம்ஸ்லாம் பண்ணலாம். திஸ் இஸ் அ ஸ்மால் அட்வைஸ். இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ வந்து கான்செப்ட் போகலாம். இது வந்து ஓல்டு புக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து நியூ புக்கு தான் இது. ஸோ இதில் நம்பர்ஸ் மேபி மாறி இருக்கலாம். எல்லாருமே வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன், எனக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஃபைல் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் படிங்க, சரியா? ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ whenever starting to read some problem question ரீட் பண்ணுறோன்னா எடுத்ததுக்கப்புறமே ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடாது. எப்போவுமே இந்த ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் படிக்கணும். Let me read the question now. Classify the following into personal, real and nominal accounts. ஸோ என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்குற இந்த லிஸ்ட்டெல்லாம் பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸில் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போவே இங்கே நான் எழுதிடுறேன். பர்சனல்னா P, ரியல்னா R, நாமினல்னா N. ஸோ இப்படி தான் நான் லிஸ்ட் பண்ணுவேன். எப்படி மீனிங் சொல்லி அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றது இது ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத படிச்சிடலாம். கேபிட்டல், பில்டிங், கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேஷ், கமிஷன் ரிசீவ்ட், பேங்க், பர்ச்சேசஸ், சந்துரு, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ நம்ம என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். வி ஹாவ் ஒன்லி 9. ஸோ இதெல்லாம் பேசிக். இப்போ எல்லா டிரான்சாக்ஷன்லேயும் இது பேசிக் இருக்கும். ஸோ இந்த பேசிக் என்ன, இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி பர்சனலாக, ரியலாக, நாமினலாக எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம், இந்த ஃபர்தர் சம்ஸ் போகும்போது எப்படி நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் எப்படி அனலைஸ் பண்ணலாம், கேபிட்டலு எப்படி நம்ம வந்து 3 அக்கௌண்ட்டில் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். கேபிட்டல்னால் என்னென்னா முதலீடு. ஸோ கேபிட்டல் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் கேபிட்டல்.
அப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணதுன்னா என்னென்னா நம்ம ஓனராக, அதாவது பிஸ்னஸ் ஓனர் தான் பண்ணுவாங்க இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யார், ஒரு ஓனர் தான் பண்ணுவாங்க. அப்போது ஓனர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஓனர் யார், பிஸ்னஸ் படி யார், ஓனர் இஸ் அ பர்சன். ஸோ ஓனர் இஸ் அ பர்சன் அண்ட் அந்த கேபிட்டல் பண்ணது ஓனர். அப்போ ஓனர் பர்சன்னா he is related to personal account. It is related to personal account. அப்போ கேபிட்டல் வந்து personal account. I'll write it here, P. So personal account, it denoted as P. Next building. Building பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து asset. Building is a asset. Asset நமக்கு எதில் வரும், tangible. Tangible and intangible படி tangible-ல நாம் போட போகிறோம். பில்டிங் வருது, இட் இஸ் டச் அண்ட் ஃபீல் பண்ண கூடியது. ஸோ அதனால் அது டேஞ்சபிளில் வரும். அப்போ டேஞ்சபிள் படி அது ரியல் அக்கௌண்ட். ஏன்னா ரியல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரேஜ் இன்வெர்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ நியூ டேர்ம். இப்போ அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து புது கான்செப்ட். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொரு கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மேனுஃபேக்சர் கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கூட்ஸ், என்ன கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணமோ அது நம்ம கம்பெனி கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டிவி வாங்க போகிறோம். அப்போ அந்த டிவி வாங்க போகிறோன்னா நம்மளாம் வந்து அதை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வரல, அவங்களும் இதில் அரேஞ்ச் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தே வில் பிரிங் இட் டு அவர் ஹோம். நம்ம வீட்டுக்கு அந்த டிவியை கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ அது டிவியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரிட்ஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு அசட்டையுமே அவங்க அப்படி தான் பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க கேரி பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுக்கும்போது அதுக்கு பேர் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். அதுக்கு பேர் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். அப்போ அந்த கேரேஜ் இன்வெர்ட்ஸ் யூ காட் இட். இப்போது அவங்க கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும்போது நாம் பே பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கேரேஜ் பண்ணி இன்வெர்ட் கம்பெனிக்குள்ளே வருது அப்படிங்கும்போது கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜில் ரெண்டு இருக்குது, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அண்ட் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். இது கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். கேரேஜில் ரெண்டு இருக்குது, இன்வெர்ட், அவுட்வர்ட். இன்வெர்ட் எப்போ நடக்கும்னா பர்ச்சேசஸ் பண்ணும்போது, அவுட்வர்ட் எப்போ நடக்கும்னா சேல்ஸ் பண்ணும்போது. ஸோ டு கெட் அ கிளியர் பாயிண்ட், இன்வெர்ட் கேரேஜ் இன்வெர்ட் சொல்லணும்னா அது வந்து இன்னொருத்தவங்க மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து நம்ம பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கூட்ஸ் நம்ம கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு பே பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கஸ்டமர்கிட்ட கொடுப்போம் இல்லையா, அது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். அதுக்கு நமக்கு அவங்க பே பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ இது வந்து நாம் பண்ணுறது, இன்வெர்ட் வந்து நாம் பண்ணுறது, அது வந்து நமக்கு வர்றது. ஸோ இது நெக்ஸ்ட் டீச் பண்ணும்போது இன்வெர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் உடைய மீனிங் என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுக்கான மீனிங் வந்து டெஃபினிஷன்ஸோடு நாம் வந்து அப்புறம் வந்து என்னன்றதை பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கேரேஜ் இன்வெர்ட் அண்ட் கேரேஜ் அவுட்வர்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ். ஸோ கேரேஜ் இன்வெர்ட்ஸ் படிச்சிட்டோம். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நாம் அமௌண்ட்டு பே பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி நம்ம பாக்கெட்லேருந்து வெளியில் போகுது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம மணி வந்து இந்த மாதிரி செலவுகளாக வெளியில் போகும்னா அது எக்ஸ்பென்சஸாக காட்டும். அப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஷோன் இன் நாமினல். ஸோ இது எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பின்னு போட்டால் எக்ஸ்பென்சஸ். அப்போது அது எக்ஸ்பென்சஸாக வெளில போகும்போது அது நாமினல் அக்கௌண்ட்டில் காட்டும். ஸோ என். யூ காட் இட் ரைட். கேரேஜ் இன்வெர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னால் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். இங்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். கேரேஜ் அவுட்வர்ட். இப்போ கேரேஜ் அவுட்வர்டு என்னவாக இருக்கலாம்? ஸோ இன்வெர்ட்ஸ்னால் நமக்கு மணி வந்து நம்ம பே பண்ணுறது. பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம காசு கொடுக்குறது எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னால் நாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்குறோம். ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்க வீட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அவங்க வந்து பே பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வருது.
ஸோ நாமினல் அக்கௌண்ட் படி கோல்டன் ரூல்ஸ் வச்சு படிக்கணும். அப்போ படிக்கும்போது நாமினல் அக்கௌண்ட் படி டெபிட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆர் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இந்த கேரேஜ் அவுட்வர்ட் இன்கம் படி இது நாமினல் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுமே நாமினல், பட் தட் டிஃபர்ஸ் இன் இன்கம்மா இல்லை எக்ஸ்பென்சஸா அப்படிங்கிறதுல டிஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் நமக்கு என்ன? கேஷ் வந்து உள்ளே வரும் வெளியே போகும். அப்போ நம்ம கேஷ் மூலயமா பேவும் பண்ணலாம், கேஷ் மூலயமா ரிசீவும் பண்ணலாம். அப்போ கேஷ் வந்து அசெட், we can touch and feel. Cash is asset, we can touch and feel. அப்போ அசெட்னா tangible, டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா that is real account. This is how we need to understand. இந்த மாதிரி பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அடுத்த சம்ஸ் போகும்போது it will be easy for you. நெக்ஸ்ட் கமிஷன் ரிசீவ். ஸோ கமிஷன் ரிசீவ் ஜென்ரலாக ஒரு விஷயத்துக்கு நம்ம கமிஷன் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கமிஷனை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா அது அடிஷ்னலாக வாங்குறதுன்னு அர்த்தம். கமிஷன்னாலே நம்ம வந்து சம்திங் வி ஹேவ் பேயிங் ஆர் கெட்டிங் ஃபார் அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கிறது. இந்த வேலை செஞ்சதுனால நமக்கு கிடைக்குது, கமிஷன் கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி கமிஷன்ஸ் எல்லாம் கிடைச்சதுனாலே தட் இஸ் ரிலேட்டட் டு கெயின்ஸ். இந்த மாதிரி கமிஷன் கிடச்சதுன்னா அது நமக்கு கெயின். இப்போ கெயின் படி இது நாமினல் அக்கௌண்ட். அப்படி தான் ஒன்றும் அதுக்கான வேர்டிங்ஸ் புரிஞ்சுட்டா நம்ம எதில் வரும்னு சொல்லி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பேங்க். ஆல்ரெடி பேங்க்னா என்னென்னு பார்த்துட்டோம். பேங்கர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் பேங்க்னா தட் இஸ் பியூர்லி ரிலேட்டட் டு பர்சனல் அக்கௌண்ட். எஸ். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேசஸ் கம்பெனியில் பர்ச்சேசஸ் வரும். ஸோ அகெயின் வி ஹவ் சீன் பர்ச்சேசஸ் கம்பெனியில் வரும்போது நம்ம கூட்ஸ் உள்ள வரும், கூட்ஸ் ஸ்டாக்கோ ஏதோ ஒரு அசட்டோ ஏதோ ஒன்று உள்ள வரும் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஆனால் கம்பெனியில் பர்ச்சேசஸ் பண்ணும்போது செலவுகள் ஆகும், அப்போ பணம் வெளியில் போகும். வாட் எவர் கூட்ஸ் கம் இன், அப்போ கூட்ஸ் ஒர்த்தோட மணி வெளியில் போகிறதுனால பர்ச்சேசஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ்னால் தட் இஸ் ரிலேட்டட் டு நாமினல். ஸோ நாமினல் அக்கௌண்ட். இப்போ இங்கேயே ஐ வில் டெல் யூ காய்ஸ், பர்ச்சேசஸ் படிச்சிட்டோம், சேல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சேல்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துரு. சேல்ஸு அப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நமக்கு பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ சேல்ஸ் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்கும்? கூட்ஸ் சேல் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் பேக் என்ன கிடைக்கும்? இன்கம் ஆர் ரெவென்யூ. அப்போ இன்கம் இல்லை ரெவென்யூ கிடச்சிச்சின்னா தட் இஸ் ஆல்சோ நாமினல். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஸ்டடி. அதையும் சைட் பை சைட் பார்த்துட்டு எதுக்காக நாம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எஸ். நெக்ஸ்ட்டு வந்து சந்துரு அப்படிங்கிறது யார்? ஹீ இஸ் அ பர்சன். அப்போ ஹீ இஸ் அ பர்சன்ங்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பர்சனல் அக்கௌண்ட். எஸ், அது உங்களுக்கே தெரியும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். இப்போது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வி ஆர் கோயிங் டு, இது வந்து ஒரு புது வார்த்தை நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு வேஜஸ் கொடுக்கணும். வேஜஸ்னால் டே டு டே வந்து கூலி கொடுக்குறது. வீக்லி ஆர் டெய்லி லேபர்ஸ்க்கு கொடுப்பாங்க இல்லையா, கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து வேஜஸ். ஸோ இந்த வேஜஸ் ரிலேட்டட் டு எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம கம்பெனிலேருந்து பணமாக வெளியில் போகுதுன்னா அது எல்லாமே ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் கான், திரும்பவும் வரலன்னா தட் இஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இட் இஸ் கான் அண்ட் திரும்பவும் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு வரும். ஸோ இது ரியல் அக்கௌண்ட்டில் காட்டும். ஸோ எக்ஸ்பென்சஸையும் இன்கமையும் நாம் வந்து நாமினலாக காட்டும்போது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னும் போது வேஜஸ் அதையும் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். ஆனால் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் என்னென்னா, நான் இன்னும் ஒரு குறிப்பிட்ட வேஜஸ் குறிப்பிட்டவங்களுக்கு கூலி கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் கம்பெனியில் ராமுங்கிற எம்ப்ளாயிக்கு நான் வந்து 500 rupees வேஜஸ் நான் இன்னும் பே பண்ணலை. எட் டு பேனா நான் இன்னும் பே பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி 500 rupees வேஜஸ் வந்து நான் ராமுக்கு இன்னும் பே பண்ணலைன்னா நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன். அப்போது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ராம் கடன்றனால திஸ் இஸ் ரிலேட்டட் டு ராம். அப்போது அது பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா
அது அந்த பர்சனை குறிக்குது. யாருக்கு அந்த வேஜஸ்? ஸோ அந்த பர்சனை குறிக்கிறதுனால we are telling it as that is personal account. ஒரு பர்சனை குறிக்கிறதுனால அது பர்சன் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் எது இருந்தாலும் தட் இஸ் ரிலேட்டட் டு த பர்சன். ஒரு பர்சனுக்கு தான் நாம் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா தட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு பர்சனல் அக்கௌண்ட். இப்போது இந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸும் ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து திஸ் இஸ் ஷோன் இன் த பர்சனல் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஆல் த டைப்ஸ். ஸோ இது பர்சனல், ரியல் அண்ட் நாமினலில் வரும் இருக்குது. ஸோ கேரேஜ் இன்வேர்ட்ஸ், அவுட்வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸஸாக படித்தோம். இந்த அக்கௌண்டிங் ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் வி ஹாவ் do you know here அது பார்ப்போம். do you knowல பார்ப்போம். purchases is treated as a nominal account as it is an expenditure. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ச்சேசஸ் வந்து நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கம்பெனிக்கு அது எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் சேல்ஸ் இஸ் ட்ரீட்டட் as நாமினல் அக்கௌண்ட் as it is revenue to the business. ஸோ பர்ச்சேசஸ் பண்ணுறதுனால எக்ஸ்பென்சஸ் நடக்கும், சேல்ஸ் பண்ணுறதுனால ரெவென்யூ நடக்கும், ரெவென்யூஸ் வரும். ஸோ அப்போ இது வந்து கோஸ் அவுட், இது உள்ளே வருது, இது வெளியில் போகுது. ஸோ அதனால் we will be showing this as like that. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா purchases and purchases, sales returns. This also be treated as related to real accounts as they are treated as related goods. So next point ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட்ஸு. purchase returns. We need to understand purchase returnsனா என்ன, சேல்ஸ் ரிட்டர்னா என்ன, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். we have first purchase returns. purchase returns இருக்குது. இப்போ இந்த purchase returns which is related to நான் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அந்த கூட்ஸில் ரிட்டர்ன் பண்ணுறேன், டேமேஜோ இல்லை வேறு ஏதோ அது காசஸ்னால நான் வந்து திரும்பவும் கொடுக்குறேன். தட் இஸ் நான் ஐ பாட் கூட்ஸ் அண்ட் ஐ ரிட்டர்ன் இட். அது வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், நான் கூட்ஸை சேல் பண்ணியிருக்கேன், சேல் ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சேல் பண்ண கூட்ஸில் இருந்து கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. டியூ டு சம் டேமேஜஸ் இல்லை ஏதாவது ரீசன்ஸ்னால அவங்க எனக்கு திரும்ப கொடுக்குறாங்கன்னாக்கா அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸில் வரும். அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ரியல் அக்கௌண்ட்டை நம்ம காட்டலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ரியல் அக்கௌண்ட்டாக காட்டலாம். தட் இஸ் ரிலேட்டட் டு கூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே நாமினல் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா சேல்ஸ் பண்ணுறதுனால ரெவென்யூ கிடைக்கும், பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதனால தான். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் see the next topic மா.